அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வானப்பொழுது சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாட்டா நெக்ஸான் ஃப்ரண்ட் பம்பர் ரிமூவ் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த பம்பர் ரிமூவ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஹாரன் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி இந்த பம்பர் ரிமூவ் பண்ண போகிறோம். டாட்டா நெக்ஸான் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் கார் இது. ஸோ இதை எப்படி ஃப்ரண்ட் பம்பர் ரிமூவ் பண்ணலான்னு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ஸ்க்ரூஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ப்ளஸ் நிறைய ஃபுல்லாமே இந்த இது பிளாஸ்டிக்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கில் ஏகப்பட்ட ஸ்க்ரூ இருக்குது. நம்ம கீழே படுத்து பார்த்தோம்னா அந்த பம்பருக்கு ஏகப்பட்ட ஸ்க்ரூஸ் வந்துருச்சு. ப்ளஸ் பட்டன், அதாவது லாக் பட்டன் இருக்கும். அந்த லாக் பட்டன் நிறைய இருந்துச்சு. ஃபுல்லாமே பிளாஸ்டிக்காக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்க்ரூ ப்ளஸ் அந்த பட்டன்லாம் ரிமூவ் பண்ணுறபோது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. காரணம்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் ரொம்ப ஒரு லோ பிளாஸ்டிக்காக இருக்கும் போல், லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம தொட அப்படியே உடையிற மாதிரி தான் இருந்தது. இத்தனைக்கும் புது வண்டி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கீழே எவ்வளோ மட்டமான ஒரு குவாலிட்டியில் இருந்ததுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஸ்க்ரூலாம் கழட்டிட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் ரிமூவ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் வீட்டில் இந்த முயற்சி பண்ண வேணாம். நம்ம ஹாரன் மாட்டுறதுக்காண்டி தான் இந்த ஃப்ரண்ட் அந்த பம்பரை ரிமூவ் பண்ணோம். ஏகப்பட்ட ஸ்க்ரூஸ், ஏகப்பட்ட பட்டன் லாக் இருந்தது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கழட்டணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்லாம் கொஞ்சம் சரியில்லை. லைட்டை நம்ம இழுத்தாலே உடையிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோக்கு லோ குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்காக தான் இருந்தது. ஸோ எல்லா பட்டன் ப்ளஸ் ஸ்க்ரூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் தேடி தான் ரிமூவ் பண்ணோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே படுத்து மேலே ஜாக்கில் வச்சு ஏற்றிட்டு தான் இதை ரிமூவ் பண்ணோம். கீழே உள்ள பாட்டத்தை இப்போ கழட்டியாச்சு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பாருங்கள். அப்புறம் வீல் பக்கத்தில் வர்ற அந்த பம்பர் கூடிய ஸ்க்ரூஸ் நட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவோம். இந்த கீழே உள்ள பாட்டத்தை கழட்டும் போது கூட அவ்வளோ சிரமம் தெரியல. இந்த வீல் பக்கத்தில் இருக்க ஆர்ச்சு, பிளாக் கலரில் ஒரு ஆர்ச் வரும், அது ரிமூவ் பண்ணுறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பட்டன்லாம் எப்படி மாட்டிக்காங்கன்னே தெரியல. அப்படி இருந்தது. லைட்டாக இழுத்தாலே உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ அதில் பட்டன்ஸ் இருந்துச்சு, லாக் இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போல்ட்டு போட்டிருக்காங்க. அதில் போய் போல்ட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கழட்டினோம் நாங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே வீட்டில் முயற்சி பண்ணாதீங்க. வாங்க எப்படி இந்த ஃப்ரண்ட் பம்பரை ரிமூவ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஒரு ஸ்க்ரூ நல்ல மட்டமாக உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்க்ரூவை போடுறாங்களான்னு பாருங்க. இன்னும் அந்த காலத்தில் மாதிரி அம்பாசி போடுற ஸ்க்ரூவை பாருங்க. இப்போல்லாம் எப்படி அகலமாக ஈஸியாக கட்டுற மாதிரி போடுறாங்க. பெயிண்ட்லாம் போச்சு. அங்கே ஒன்று போட்டுருக்காங்க. ஈஸியான வேலையை போகிற அங்கிட்டு பார்க்கறதுக்கு இங்கே போட்டு நம்மளை போட்டு கொள்கிற வேலையை போகிற இங்கிட்டு கொண்டு மேனட்டானது சின்ன ஸ்க்ரூவில்
ஈஸியாக ஒன்று வரும். ஆமாம். லாக் டைப் மாதிரி இருக்கு. ஆ லாக் டைப் மாதிரி இருக்கு. லாக்கா? ஆமாம், லாக்கு தான். லாக் கலர்லாம் வச்சுருந்தீங்களா இல்லையாண்ணே? ஸ்க்ரூ இருக்காம 10 நட்டு இருக்குங்களா? கரெக்டாக கொண்டாடாதுல்ல, ஏன் வரலைன்னு பார்க்கணும்ல. இங்கே வந்துருக்கு. இதில் போல்டு வரல, இதில் அதில் போல்டு வந்துருச்சுலண்ணே. நட்டு போல்டு உள்ள வருமா? பார்த்தா நம்ம வருஷம் அது என்ன பஞ்சு மாதிரி இருக்குது. சேம் பிடிங்கிடுச்சு. சரி ஒட்டிக்கிறோம். டாட்டா ஏன் எடுக்காதீங்கன்னு கேட்குறாங்களா? சேஃப்டி வண்டின்றாங்கண்ணே. சரி இல்லையா? ஆமாம். ஒன்று சும்மா நீங்களா அது சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. டாட்டா தான் இடிச்சு காமிச்சிக்கிறாங்களே, நேராக அடிக்காங்க மாறுதியும் இதையும். கொஞ்சம் இந்த சேல்ஸ் இதில் மட்டும் கொஞ்சம் கனமாக கொடுத்துருவாங்க. பிளாஸ்டிக்கை காலி பண்ணிட்டு இடிச்சதுக்கப்புறம் சரி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு.